ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு எஸ்ஆர்பி கேரளா லாட்ரி கேசிங். நண்பா, முதல் தடவை யாராவது பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பா, இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த 2, 3, 5 இந்த 2, 3, 5க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் நண்பா பாருங்கள், இந்த 7, 2, 6 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 2, 9, 3 கொடுத்துருந்தோம். பட் நண்பா பாருங்கள், இந்த 7, 2, 6க்கு இந்த பவரில் எடுத்துட்டோம்னா 2, 7, 1 இதுக்கு பவர் தான். பட் பாருங்கள், அந்த 71 அப்படியே டோட்டல் பண்ணிட்டேன் நண்பா. 71, 35 அப்படியே உக்காந்துருக்கு. ஸோ நம்ம ஒரு 5 வரும்னு எதிர்பார்க்கல, 5 நம்ம எதிர்பார்க்கல. ஸோ அதனால் நமக்கு கேம் வந்து இன்றைக்கி மிஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து இந்த 5 டோட்டலாக வந்து எதிர்பார்க்கல, 5-0. ஸோ சீபோர்டில் வந்து 5 வந்ததுனால நமக்கு மிஸ் ஆயிடுச்சு கேமில். நமக்கு சூப்பரான வெற்றி தான் இன்றைக்கி. அதே மாதிரி ஆல் போர்டில் பாருங்கள், அடுத்த லைன் பாருங்கன்னா 23 நம்ம வந்து சூப்பராக வின் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 2 சூப்பராக வின் பண்ணியிருக்கோம். நம்ம சொல்லியிருந்தோம் 2, 7 அவன் விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக பிடிச்சிட்டு தான் இருக்கான். 2, 7 ஏ போர்டில் சூப்பராக 2 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பிஎன்சியில் பார்த்தீங்கன்னா நண்பா, பிஎன்சியில் 23 கொடுத்துருக்கேன். நம்ம வந்து பிசியில் கொடுத்துருக்கோம். பட் போர்டு மாதிரி ஏபியில் வந்து வந்திருக்கு. சூப்பராக யாராவது போர்டு மாறி போட்டிருந்தா எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பராக கொடுத்துருந்தோம். பட் அதே மாதிரி ஏபிஎஸ்சி பிசியில் ஏபியில் வந்து நம்ம 23 சூப்பராக கொடுத்துருக்கோம், வின் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இன்றைக்கி 62, 26 இந்த 17, 71 இது வேணும் பிடிச்சிருந்தா சூப்பரான வெற்றி தான் நண்பா. எல்லாமே டோட்டலாக வந்து வின் பண்ணியிருக்கலாம். நமக்கு டோட்டல் அடிச்சதுனால மிஸ் ஆயிடுச்சு. இந்த 17 டோட்டல் நண்பா, 17 டோட்டலில் 0-8, 0-8க்கு நேராக பவர் வந்து 8க்கு 3, 0க்கு 5, 35, 53 அப்படியே வச்சுட்டேன் நண்பா. டோட்டல் கேம் தான் அடிச்சிருக்கான் 235. இல்லைனா ஒரு சூப்பரான வெற்றி தான் இன்றைக்கி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிசியில் பாருங்கள், 3 டிஜிட்டில் இந்த 2, 6, 7, 2, 1, 7, ஸோ 2, 7, 1 நம்ம டோட்டலாக வந்து ஏ போர்டில் 2 தான் பிடிச்சிருக்கோம் நண்பா. நம்ம பிசியில் மட்டும் 17, 71, 67 இந்த மாதிரி பிடிச்சிருக்கோம். பட்டு டோட்டல் கேம் வந்ததுனால நமக்கு ஒரு வெற்றி மிஸ் ஆயிடுச்சு. சரி, நம்ம வந்து நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இந்த 235 எப்படி அடிச்சிருக்கேன் பார்க்கலாம் வாங்க. நம்ம பாருங்கள், இந்த 7, இந்த 8, இந்த 9 பிடிச்சிருந்தோம். அடுத்த லைன் பாருங்கள் நண்பா, இந்த 2, 7, 1 பிடிச்சோம். ஸோ அந்த லைன் தான் நமக்கு ஸ்ட்ராங். 2 லைன் கிடச்சிது, 2, 1, 7, அடுத்து 7, 8, 9ன்னு கிடச்சிது. ஸோ 2 என்னமோ கரெக்டாக வச்சு அந்த 17 வந்து டோட்டலாக 35 பண்ணிட்டேன் நண்பா. அதான் கேமு. சரி நண்பா, நம்ம நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நமக்கு நாளைக்கு ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் தான் வந்திருக்கு பாருங்கள். நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த 4, இந்த 4, இந்த 8 கிடைக்குது நண்பா. இந்த 8 கிடைக்குது. ஸோ அவன் 0 எடுக்கணும். பட் 0 வந்து எடுக்க மாட்டான். 2 0 இருக்குது, 2 0 எடுக்க பண்ணுறேன் நண்பா. இந்த 4, 4, 8ன்னு சொல்லிட்டு அப்படியே வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா 8, 4, 4ன்னு வைப்பான். ஸோ அதுக்கு அடுத்த லைனு நம்மளுக்கு கிடைக்கிறது எல் ஷேப்பில் பாருங்க நண்பா. அது மேலே ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இந்த 2, இந்த 7, இந்த 7 அப்படியே கிடைக்குது. 772 இதெல்லாம் 2 லைன் கிடைக்குது நம்ம இந்த மாதிரி. ஸோ இது ஏபிசியில் நம்ம போர்டில் எப்படி கொண்டு வரான்னு பார்க்கலாம் வாங்க. ஏபிசி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்மளுக்கு ஏபிசியில் வர்றது 4, 4, 3. அடுத்த லைனு 2, 7, 2 ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி சி போர்டில் 5, மறுபடியும் ஒரு 5 வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு சி போர்டில். ஸோ அதனால் நான் 5 கொடுக்குறேன். ஸோ ஏபிசி நண்பா. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆல் போர்டில் 2, 7 நம்மளுக்கு 2 லைன்லையுமே 2, 7 கிடைக்கிறது. நம்ம ஆல் போர்டில் 2 கொடுக்குறோம். 2, 7 நமக்கு ஒரு சூப்பராக கிடைக்குது. அதே மாதிரி பிஎன்சியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சி போர்டில் 2, அதே மாதிரி 5, பி போர்டில் சேம் 7, 2
பிஎன்சியில் நமக்கு 2-7 தான் கிடைக்குது நண்பா. ஸோ நாளைக்கு டோட்டல் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காப்பி பண்ணுறவங்க காப்பி பண்ணீங்க. ஸோ வீடியோ போடுறவங்க நீங்கள் எடுத்து வீடியோ போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரி நண்பா. அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் பார்த்துக்கலாம் வாங்க. ஏபிஎஸ்சிபிசி ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பர் தான் வந்து எல்லா சேனலுமே வருது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் வாங்க. சரி நண்பா, ஏபிஎஸ்சிபிசி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்மளுக்கு கிடைக்கிறது 92, அதே மாதிரி 27, 72, ஸோ 25, 52 நண்பா. ஒரு 5 நம்பர் ஏபிஎஸ்சிபிசியில். ஸோ நமக்கு சூப்பராக கிடைக்குது நம்பரு. அதே மாதிரி ஏபிசி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம கொடுக்க போகிறது ஒரு 3 இல்லை 4 நம்பர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ நேற்று நம்மளுக்கு டோட்டல் பண்ணதுனால ஸோ நாளைக்கு அந்த மாதிரி டோட்டல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி கொடுப்போம் பாருங்கள், 9, 5, 2, அதே மாதிரி 9, 2, 5. அதுக்கு அடுத்த லைனு பார்த்தீங்கன்னா 4, 2, 5, 4, 5, 2. ஸோ அடுத்த ஒரே ஒரு சிங்கிள் நம்பரு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒரே லைன் தான் நண்பா, ஒரே லைன் தான். நம்ம ஜஸ்ட் டோட்டல் இது 9 பவர் 4 கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா 2, 7, 2. ஸோ 2 லைன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என்னமோ கிடைக்கிது, சூப்பராக கிடைக்குது. சரி நண்பா, உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. உங்கள் கெஸ்டிங்கில் எங்கள் சில மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி நண்பா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் ஒன்று போடுங்க. ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கணுன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் மேலே தெரிகிற வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள், நீங்கள் நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ நேற்று கெஸ்ஸிங்கு. சரி நண்பா, ஸோ நீ கெஸ்ஸிங் இவ்வளோ தான். எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் ஒன்று போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா.